और साथ साथ मैं तो 2 दिन से देख रही हूँ कि आप सभी इतना पेशेंस से अच्छी तरह से सभी सुन रहे हो. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் 2 நாளாக பார்த்துட்ருக்கிறேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப பொறுமையோட இங்கே எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப அன்போடு நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. और हमें करना यही है कि प्रैक्टिकल जीवन में उनको सब बातों को, जैसे हमारे सुबह भक्तवत्सल भाई डॉक्टर बोल रहे थे, तो हमें प्रैक्टिकल लाइफ में इन सब बातों को हम कैसे धारण करें, उसी के लिए ही हम सबको पुरुषार्थ करना है. நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். காலையிலிருந்து நம்முடைய மருத்துவர் ஐயா பக்தவச்சலம் ஐயா கூட நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னார், நாமளும் நல்லா கேட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கேட்ட எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். हमारे दीपा बहन ने और राधिका बहन ने, दोनों सिस्टर ने बैलेंस शीट ऑफ लाइफ और मैनेजिंग द स्ट्रेस के ऊपर, और अभी राधिका बहन सक्सेस के ऊपर बता रही थी. लेकिन हम कहते हैं कि सबको ये पता है कि स्ट्रेस क्यों आता है, और स्ट्रेस से हर एक को मालूम है कि हमें कितना नुकसान होगा. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்முடைய தீபா சகோதரி மற்றும் ராதிகா சகோதரி அவர்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் சொன்னாங்க, பேலன்ஸ் ஷீட் அப்படின்றத பற்றியும் சொன்னாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, மன அழுத்தம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருது, இதை நாம் எப்படி சமாளிக்கிறது? स्ट्रेस होने का कारण क्या है? आप सोचिए कि स्ट्रेस क्यों होता है. एक तो बिजनेस में जब हम करते हैं तो हेल्दी कंपटीशन तो ठीक है, परंतु जेलसी के कारण, ईर्ष्या के वशीभूत होके जब हम लोग कंपटीशन में आ जाते हैं, आज पहला स्ट्रेस होने का कारण यही है कि हम कंपटीशन में आ जाते हैं. இப்போ நம்முடைய இந்த வியாபார தொழிலில் நமக்கு மன அழுத்தம் அப்படின்றது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டி தான். ஸோ இது நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் ஓகே தான். ஆனால் இது ஒரு பொறாமை கலந்த போட்டியாக ஆகும் பொழுதுதான் நமக்குள்ளார அந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாக மாறுது. हमारी ये बहनें जब इंडस्ट्रीज में प्रोग्राम करने जाती है तो बहुत अच्छा एक एग्जाम्पल सुनाती है कि एक अमेरिकन और एक जापानीज अफ्रीका के जंगल में, फॉरेस्ट में वॉक ले रहे थे. तो अमेरिकन ने देखा कि हमारे पीछे लायन पीछे हमारे आ रहा है और हमारे पीछे पड़ा है. तो अमेरिकन ने क्या किया कि उसके पास जो जॉगिंग शूज है वो उसने निकालना शुरू किया. तो जापानीज ने बोला कि क्या तू ये समझता है कि ये शूज पहनने से तू लायन से आगे दौड़ सकेगा? तो उसने क्या जवाब दिया, लायन से तो नहीं दौड़ूंगा, पर तेरे से तो आगे मैं जाऊंगा ना. அப்போது இந்த மன அழுத்தத்துக்காக எப்பயுமே இந்த சகோதரிகள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்க லெக்சர் பண்ணும்போது இந்த கதை சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு ஜப்பானீஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் 2 பேருமே காட்டுக்கு போகிறாங்க. அப்போது இந்த சிங்கம் அப்படின்றது இந்த 2 பேரையுமே துரத்திட்டு இருந்தது. அப்போது அமெரிக்கர்கள் நினச்சாங்க, பின்னாடி இவங்களை சிங்கம் துரத்திட்டு வருது அப்படின்னோடனே ஓடும்போது அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஷூவை கலட்டி போட்டுட்டு அவங்க ஓடினாங்களாம். அப்போ அந்த ஜப்பான்காரங்க கேட்டாங்களாம், நீங்கள் இதை ஷூவை கலட்டி போட்டுட்டு ஓடுறதுனால நீங்கள் சிங்கத்தை விட ரொம்ப வேகமாக ஓடிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது அவங்க சொன்னாங்களாம், சிங்கத்தை விட வேகமாக எங்களால் ஓட முடியாதுங்க, ஆனால் உங்களை விட ஜாஸ்தியாக நாங்கள் ஓடலாம்ல அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம். दूसरा रीज़न जो स्ट्रेस का है वो है लेक ऑफ इंफॉर्मेशन और मिसअंडरस्टैंडिंग जो है वो जब हम आपस में करते हैं तो बहुत हो जाती है मिसअंडरस्टैंडिंग. एक बार एक शिप था, लड़ाई का जहाज था, शिप था, वो जा रहा था. तो उसने सामने वाले शिप को बोला कि मैं तो लड़ाई का जहाज हूँ. तो उस कैप्टन ने उस कैप्टन को बोला कि तू 90 एंगल पर हट जा. तो सामने से दूसरे कैप्टन ने जवाब दिया कि मैं नहीं हटूंगा.
तो जब उसने ये बोला तो कहता है मैं फिर से तेरे को कहता हूं ये लड़ाई का जहाज है इसलिए तू ही हट जा। फिर उसने जवाब दिया मैं नहीं हटूंगा। तो तीसरी बार इसने एकदम गुस्सा हो गया, क्रोध में आ गया, चिल्लाने लगा। तो बोला मैं तेरे को बोलता हूं तू हटता है कि नहीं हटता है? उसने जवाब दिया मैं तो लाइट हाउस हूं। அப்போ இந்த மன அழுத்தம் வரத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது சரியாக இல்லாதது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லையா? தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து நமக்குள்ளார ஒரு மன அழுத்தம் வரத்துக்கு அடுத்த காரணமாக இருக்குது. அப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. ஒரு கப்பல் வந்து இருந்தது. அந்த கப்பல் வந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஸோ எதிரில் ஒரு கப்பல் வந்து பார்த்தாரு. அப்போ அந்த கேப்டன் சொல்கிறாரு, நீ இது வந்து எங்களுடைய சண்டை போடக்கூடிய இடம், நீ 92 பாயிண்ட்டுக்கு நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் திருப்பி அனுப்புகிறாங்க. திரும்பி இந்த கேப்டன் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் நகர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் திரும்பியும் சொல்கிறாரு, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கேப்டனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. கோபத்தோடு சொல்கிறாங்க, நீ நகர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அது எதிரில் இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, நான் நகர முடியாது ஏன்னா நான் லைட் ஹவுஸ், நான் எப்படி நகர முடியும் அப்படின்னு சொல்கிறார். तीसरा कारण है स्ट्रेस का, कि हमारे अंदर नेगेटिविटी बहुत आज बढ़ गई है। कोई भी काम होगा, कोई बच्चा घर में देरी से आएगा तो यही सोचेंगे एक्सीडेंट तो नहीं हुआ होगा, अरे वो कोई अच्छे काम के लिए गया होगा, वो नहीं सोचेंगे। हर बात में पहले जो है वो नेगेटिविटी से सोचना शुरू हो जाता है, उससे नेगेटिविटी से भी स्ट्रेस हो जाता है। அடுத்த மூணாவது காரணம் என்ன இந்த மன அழுத்தத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்மறையான எண்ணங்களோட யோசிக்கிறோம். சரி, வீட்டில் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க குழந்தைங்க, வரலை, உடனே நம்ம என்ன நினைக்க தோணுது, ஒருவேளை ஏதாவது விபத்து நடந்துருச்சோ அதனால வரலையோ அப்படின்னு நமக்கு இப்படிதான் நினைக்க தோணுது. ஸோ அவங்க நல்ல விஷயத்துக்காக கூட லேட் ஆயிருந்திருக்கலாம், ஆனா அந்த விஷயம் நமக்கு நினைவில் அந்த நேரத்துல வரமாட்டேங்குது. தவறான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான் நமக்குள்ளார ஞாபகத்துக்கு வருது. चौथा रीजन है डिमांडिंग नेचर, चाहिए चाहिए चाहिए। तो जब हमारा डिमांडिंग नेचर होता है, जिसको हम कहते हैं आसक्ति हमारी बढ़ जाती है, तो उससे क्या हो जाता है, बहुत ही स्ट्रेस, जो चीज चाहिए वो नहीं मिलती है तो खुद भी स्ट्रेस में आ जाता है, दूसरे को भी स्ट्रेस में ले आता है। நாலாவது காரணம், மன அழுத்தத்துக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், இது வேணும் வேணும் வேணும்ன்றது தான் அடுத்த மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நமக்குள்ளார ஆசைகள் அப்படின்றது வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த ஆசைகள் நிறைவேறாத பொழுது நமக்குள்ளார அந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமானதாயிடுது. और पांचवा रीजन है, मेन रीजन जो है बॉडी कॉन्शियसनेस। आज हम कहते हैं कि विश्व में अशांति है, चलो सब जगह है, क्यों? हर एक के मन में है। कहा जाता है वॉर्स आर बोर्न इन द माइंड ऑफ मैन। तो पहले तो लड़ाई हमारे मन के अंदर ही शुरू होती है। तो आज वो 5 बातें जिसको हम कहते हैं कि बॉडी कॉन्शियसनेस माना क्या, जिसको हम कहते हैं 5 विकार, देह के भान में जब हम आते हैं तो काम, क्रोध, जैसे हम कहते हैं ना, क्रोध जो है वो अग्नि है, खुद तो जलता है और दूसरे को भी जलाता है। और क्रोध जो है वही स्ट्रेस की उत्पत्ति करता है, तनाव का उत्पत्ति क्रोध ही करता है। तो हम यही कहेंगे कि आज हमको उससे कितना नुकसान हो जाता है। समझो एक एग्जाम्पल मैं आपको बताऊं स्ट्रेस का, कि हर एक के प्रति एक कारण से अलग अलग प्रतिक्रिया हो सकती है। समझो घर में आपके कोई गेस्ट आए हैं, आपकी वाइफ ने चाय बना के ला रही है उसके लिए, लेकिन चाय गिर गई। एक व्यक्ति कहेगा कि अरे क्या तेरे को कोई समझ नहीं है, अक्ल नहीं पड़ता है, क्या है, हमेशा गिरता ही रहता है तेरे से तो सारा, वो स्ट्रेस में आ गया। कहेगा इसमें तो शादी करके भी तेरे से हैरान हो गया हूं। दूसरा प्रतिक्रिया क्या होगी, वो कहेगा ठीक है हो गया ना, चलो पोंछ लेते हैं, बाकी का जो कप में पड़ा है हम पी लेते हैं। तीसरा व्यक्ति कहेगा ठीक है गिर गया, हम दूसरी चाय बना लेते हैं। तो अलग अलग प्रतिक्रिया होती है, लेकिन व्यक्ति कैसे स्ट्रेस में आ जाता है, तो क्रोध में आ जाता है, तो क्रोध से बहुत नुकसान हो जाते हैं, स्ट्रेस में आ जाता है। மன அழுத்தத்திற்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக உணர்வு. ஸோ தேக உணர்வின் காரணத்தினால இன்னைக்கு உலகம் அப்படின்றதே அசாந்தியாக இருக்குது. உலகத்தில் அசாந்தியாக இருக்குது அப்படின்னா அதற்கு
முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் இன்னைக்கு வந்து அசாந்தி அப்படின்றது வந்து சூழ்ந்து இருக்கிறது. இப்ப இந்த அசாந்திக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 5 விகாரங்கள். ஸோ 5 விகாரங்களுடைய முதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபம் இல்லையா? இந்த கோபத்தினால பாத்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் அப்படின்றது வந்து நமக்குள்ளார ஏற்படுது. அப்போ ஒரு உதாரணம் சொல்றாங்க இந்த கோபத்துக்காக. ஸோ நம்ம வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறாங்க. சரி, காஃபி டீ கொண்டுட்டு வர சொல்றாங்க. அவங்க கொண்டுட்டு வராங்க. இதுல கொண்டுட்டு வரக்கூடிய நேரத்துல பக்கத்துல வரும்பொழுது அந்த டீ வந்து கொட்டிடுச்சு. ஸோ இதுல அவர் வந்து எடுத்துட்டு வர சொன்னவருக்கு டென்ஷன் ஆயிடுறது. என்ன இப்படி கொண்டுட்டு வர நேரத்துல இப்படி கொட்டிட்டியே, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன இதுதான் தொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து அதை வேற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, கொட்டுனது கொட்டிடுச்சு, மிச்சம் இருக்கிறத கூட நம்ம குடிச்சிக்கலாமே அப்படின்றாங்க. சரி, இன்னொருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, நோ ப்ராப்ளம், இன்னொரு வாட்டி நல்ல டீயா போட்டு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனா இந்த கோபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார வந்து மனதை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளோட அமைதியை குலைக்கக்கூடியதாக இருந்துடுது. और लोग खुद संग्रहखोरी करते हैं, दूसरे को भी परेशानी उसमें हो जाती है। उसी तरह से कल जैसे हम लोगों ने बताया कि ईगो मेन कारण, प्रॉब्लम जो है वो ईगो। इन सब के कारण व्यक्ति जो है वो स्ट्रेस में आ जाता है। तो हमें एक छोटी सी बात है, सर्व समस्याओं का समाधान एक छोटी सी बात को जब हम समझ जाते हैं कि मैं कौन हूँ, मैं ये शरीर नहीं हूँ, मैं एक आत्मा हूँ। परंतु क्या होता है कि हमारे अंदर जो ये संस्कार है, जिसको हम बोलते हैं ना, संस्कार क्या है? आपने गुस्सा किया 1 बार, 2 बार, 3 बार, एक चीज को जब आप अनेक बार रिपीट करते हो तो वो आपके संस्कार बन जाते हैं। फिर हम कहते हैं मैंने जोर से बोला, चिल्लाने की आदत है, मेरे को हैबिट पड़ गई है। तो ये संस्कार जो है उसका परिवर्तन हम कैसे करें? அப்போ தீதி சொல்றாங்க இந்த கோபம், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல், பேராசை, அதுக்கப்புறம் அகங்காரம். இது கூட நமக்குள்ளார நிறைய சாந்தி வந்து பரப்பக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்போ நம்ம தேகம் அப்படின்ற அந்த திரையிலிருந்து விலக்கி நம்ம ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நம்முடைய இந்த எல்லா விஷயங்களுக்கும் சமாதானம் அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சிடுது. அப்போ இந்த நல்ல குணங்கள் அப்படின்றதும் நமக்குள்ளார வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. हमारे संस्कार है, उसका हमारी अवस्था, जिसको कहते हैं हम मेंटल स्टेज और व्यवस्था, मैनेजमेंट, उनके ऊपर बहुत प्रभाव पड़ता है। जैसे आज हमारा किसी का भी बहुत डोमिनेटिंग नेचर है, बॉसिज्म करेगा, तो हम बोलेंगे ये तो बॉसिज्म ही करता है, इसका हम सुनेंगे नहीं। அப்ப பாத்தீங்கன்னா இந்த கோபம், காமம், இந்த விஷயங்களுடைய எல்லா சம்ஸ்காரங்களையும் நமக்குள்ளார மாற்றுவது அப்படின்றத முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ இந்த சம்ஸ்காரங்கள் அப்படின்றது வந்து பார்க்கும்போது நம்மளால மாற்ற முடியும். அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப சிலருக்கு வந்து நான் சொல்றத கேட்கணும் அப்படின்ற அந்த டாமினேட்டிங் பண்ணக்கூடிய அந்த சம்ஸ்காரம் அப்படின்றது இருக்குது. அப்ப இதை நமக்குள்ளார நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். उसी तरह बहुत संस्कार की लिस्ट बड़ी है, इंस्टेबिलिटी ऑफ माइंड। तो हम कहेंगे कि ये क्या मैनेजमेंट कर सकता है, खुद ही इंस्टेबिलिटी ऑफ द माइंड है। किसी का संस्कार ग्रीडीनेस का है, हम कहेगा ये क्या मैनेजमेंट कर सकता है। किसी का संस्कार उतावलेपने का है, फास्ट में गड़बड़, तो वो भी कहेंगे क्या मैनेजमेंट करेगा। किसी का स्वभाव है क्या कड़वा बोलने का, स्वीट नहीं, तो वो कमान से तीर निकला तो निकला, दूसरे को लग जाता है, तो वो कैसे मैनेजमेंट कर सकता है। तो ये हमारे जो संस्कार है, और हमारी यदि मैनेजमेंट बरोबर नहीं है तो हमारी मेंटल स्टेज खराब हो जाएगी, और मेंटल स्टेज हमारी बरोबर नहीं है तो हमारा मैनेजमेंट खराब हो जाएगा। அப்போ நமக்குள்ளார நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையற்ற மனம் அப்படின்றது இருக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் வந்து மாறி போயிடுறது. நம்முடைய அந்த மனதில் வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இல்லை. இது மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது வந்து நம்முடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாத போயிடுறது. அப்போ நம்முடைய நிலைகள் அப்படின்றது வந்து மாறும் பொழுது நமக்குள்ளார தானாகவே வந்து இந்த சம்ஸ்காரங்கள் அப்படின்றது மாற்ற முடியாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுடுது. तो ये संस्कारों का परिवर्तन करना है। आज हम मेंटल, आप देखिए नॉइस पॉल्यूशन है,
हम लोग कितना करते हैं, ध्यान रखते हैं। मुंबई में भी 10 बजेगा, हाँ चलो गणपति के माइक्स बंद करो, हम ध्यान रखते हैं। एयर पोल्यूशन है, हम कितना वृक्षारोपण करते हैं, परंतु आज इतना जो मेंटल पोल्यूशन हो गया है उसका क्या, इसके लिए हमें क्या करना है? इसीलिए ये स्ट्रेस और ये सब हो रहा है, तो हमें क्या करना है? அப்போ இன்னைக்கு வந்து அங்கங்க கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சப்தங்கள்லாம் எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட ஒருத்தருடைய மனசுலையும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய காரணத்தினால நம்முடைய மனசுல கூட ஒரு பொல்யூஷன் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்குது. அப்போ இதை எல்லாத்தையும் நாம வந்து எப்படி நீக்கிறது? तो इसके लिए हमें संस्कार परिवर्तन की जरूरत है, और उसके लिए संस्कार परिवर्तन करने के लिए राजयोग की आवश्यकता है। ये सारे कॉन्फ्रेंस डायलॉग का सार यही है कि हम कैसे हमको योग जो है, राज अर्थात श्रेष्ठ, संस्कार को परिवर्तन करने वाला जो योग है वो राजयोग है। कर्मेंद्रियों का जो राजा बनाने वाला योग है वो राजयोग है। तो हमें कैसे अपना जीवन राजयोग से बनाना है? அப்போ இந்த சன்ஸ்காரங்களை வந்து மாற்றுவதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் இல்லையா? ராஜ் அப்படின்னாலே உயர்ந்த தன்மை. அப்போ நம்முடைய சன்ஸ்காரங்களுக்குள்ளார அந்த உயர்ந்த தன்மையை வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வர்றது? ராஜயோகம்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீர்நிலை கேடுகளை வந்து நம்மளால நல்ல விதத்துல சரி செஞ்சுக்க முடியும்.